அனைவருக்கும் முதல்ல வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள். எனி டைம் எலெக்ஷன் டேட் வரலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதனால நாங்கள் நின்று நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுறோம். அப்படிதான் நான் கான்ஃபிடண்டாக நான் சொல்கிறேன். நான் see a dream is a dream. Suppose if you alone dream, it's only a dream. A dream is the one which you dream together will become a reality. ஸோ அதை உணர்ந்திருக்கோம் நாங்கள். அதோட அடித்தளம் தான் இன்னைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உலகத்துக்கு நம்ம காமிப்போம். இதில் என்ன இருக்கு, செய்யாதையா சொல்லப்போம், செஞ்சதானே சொல்ல போறோங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஐம் சோ ஹாப்பி. இன்னைக்கு கூட எங்களோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சவுத் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து டூர்ல இருந்துட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுத்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ஸ்லைடு வரை 4 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்லைடு இல்லை, 4 தலைமுறை உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கான உழைப்பை எங்களுடைய துணை முதலமைச்சர் அதில் செலுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை பார்க்க பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். சும்மா கேட்டோன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து பணத்தை ஒதுக்க மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். ஸோ இது இவ்வளோ காலத்துல வரலாற்றுல கேலோ இந்தியால லிஸ்ட்லேயே வராத தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்ல வந்திருக்குன்னா நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர். ஸோ இன்னொன்று நான் பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து வாங்கி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த காலத்துல வெறும் 3 பேருக்கு தான், அதுவும் பிஎஸ்சியூல இருக்கக்கூடிய இபி டிஎன்பிஎல்ல கொடுத்தாங்க. ஆனா இந்த 301 பேரும் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல RI லெவலுக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சார்ந்து வரும்போது சப் ரிஜிஸ்டர் லெவல்ல கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இதுல இன்னும் நான் பெருமையாக பார்க்கக்கூடியது 301 பேர்ல 70 பேர் பாரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. சோ இங்க நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஏவில அவர் என்னென்னலாம் செஞ்ச எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சிட்டீங்க நீங்க. நான் புதுசா சொல்லணும் அவசியம், பட் எனக்கான பெருமை அவர் கொண்டு வருகின்ற 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவங்க இருக்க அரசு அதிகாரி மேல நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடத்துறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு இன்னொரு நாடோட போட்டி போட்டு அதை உடனே நமக்கு கொண்டு வந்து வெறும் 3 மாதத்துல 180 கண்ட்ரிஸ் கலந்து கூட இன்டர்நேஷனல் லெவல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சது எங்களுக்கான பெருமை. நீங்க இதை காமிச்ச ஒவ்வொரு ஈவெண்ட்டை பத்தி நீங்க சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் எங்களால் ஒரு ஹிஸ்டரி சொல்ல முடியும். அதுக்கு குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு போட்டி சார்ந்து எடுத்தீங்கன்னா 17 வருஷம் கலைஞர் காலத்துக்கு பிறகு 17 வருஷம் கழிச்சு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் பேசுறோம் பாத்தீங்களா, அந்த ஸ்குவாஷ்க்கான பெடரேஷனுக்கான ஆபீஸ் எங்க இருக்குன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல நேரு பார்க்ல தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கான பெருமை. ஸ்குவாஷ்ல வேர்ல்டு கப் லெவல்ல கிட்டத்தட்ட 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, அதுல 3 பிளேயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டோட பிளேயர்ஸ்ங்கிறது நமக்கான பெருமை. கிட்டத்தட்ட 41 ஹாஸ்டல்ஸ் இருக்கு நமக்கு, 2200 SDIT ஹாஸ்டல் பசங்க படிக்கிறாங்க. வெறும் 250 ரூபாய் மட்டுமே அவங்களுக்கான ஃபுட் அலவன்ஸ் இருந்தது 350 ரூபாயை மாற்றி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் நியூட்ரிஷனுக்காக நீ என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன சப்போர்ட்டுங்கிறத கொண்டு வந்து இப்படி சொன்னீங்கன்னா பேசிட்டே இருக்கலாம். அதுல கண்டிப்பா பேசுறேன். நீங்க சொல்லும் போதே அப்படியே அவ்வளவு